நம்முடைய ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை பொழுது உமக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாக. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? சத்தமாய் நீங்கள் அல்லலைய சொல்ல சொல்ல நம்ம ஒரு அல்லலையக்கே கேட்குறோம். அங்கெல்லாம் எப்படின்னா பரலோகத்தில் எப்படி ஓயாமல் ஓயாமல் சரிங்களா, அப்படி இடைவிடாமல் தேவன் அங்கே துதித்து கொண்டிருப்பாங்க. உடனே நம்ம சொல்லுவோம், எனக்கு உடம்பு இருக்கு ஆண்டவரே, அவங்களுக்கு உடம்பு இல்லை. சரி, உடம்பு இல்லை பாஸ்டர், அவங்களுக்கு அவங்க ஆவியில் நிறைவாங்க. அதனால தான் இங்கே வந்து ஆவியில் நிறையணும்னு சொல்கிறது. நீங்கள் மாம்சத்தில் இருந்தால் துதிக்க முடியாது. அதனால தான் ஆவிக்குரிய நிலைக்கு மாறணும். தேவன் ஆவியாக இருக்கிறார். எப்படி ஆவியாக மாறுறது அப்படின்னா, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ள நம்ம ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே வரும்பொழுது மாம்சத்தை என்ன பண்ணும்? மாம்சத்தை ஒடுக்கணும், ஆவியில் பலப்படணும். ஆமே. நம்ம பேர் என்ன தெரியுங்களா? ஆவிக்குரியவங்க. அப்படி தானே? அப்படி தான் சொல்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம ஆவிக்குரியவங்க. ஆவியில் எப்படி இருக்கணுமா? ஆவியில் அனலாக இருக்கணும். கர்த்தருக்கு சொல்லுங்கள், ஆவியில். இது கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஒரு ட்ராப். ஆவியில் அனலாக இருக்கணும், கர்த்தருக்கு எங்க அப்படி தான் இருக்குது. ஊழியம் செய்யணுங்க. ஆவியில் அனலாக இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். சரி, இன்னைக்கு ஊழியம் செய்ய போகிறோம். ஆமாம். சரி, நீ அவரை தேடினால். தலைப்பினது நீ அவரை தேடினால். இந்த வார்த்தை யாருக்கிட்ட சொல்கிறாங்க? முதல்ல இந்த வார்த்தை யார் சொல்கிறதுனா, தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனிடம் கர்த்தரை குறித்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வாசிங்க. இப்போ நீங்கள் என் குமாரனாகிய சாலமோனே. இப்போ யாருக்கு சொல்கிறாரு? இப்போ தாவீது வந்து சாலமோனுக்கு சொல்கிறாரு, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. முதல்ல கோடு போட்டுக்கோங்க. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. முதல்ல இருங்க, தேவனை அறிந்து, அதை கோடு போடுங்க. சொல்லுங்களா? 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தில் தாவீது ராஜாவுக்கு வயசாயிடுச்சு. இப்போ சாலமோன் தான் என்ன பண்ணுறாரு? ராஜ்யபாரம் பண்ண போகிறாரு, ஜனங்களை ஆள போகிறாரு. நீங்கள் குடும்பம் நடத்த போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்துட்டீங்க? சொல்கிறேன் உதாரணத்துக்கு, கல்யாணம் ஆகாமல் இருந்தால் குடும்பம் நடத்த போகிறீங்க. குடும்பம் நடத்தும் போது எப்படி என்ன வேணும்? எல்லாவற்றுக்கும் என்ன தான் பிரதானம்? வாலிப பசங்க விட்டுருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அந்த பாரெலாம் இருக்காது. அவங்க எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. ஜாலியாக சுற்றணும், சாப்பிடணும், ஈட்டு ஸ்லீப்பு ரிப்பீட்டு, ஈட்டு ஸ்லீப்பு ரிப்பீட். அவங்களுக்கு எதுவும் கவலை இருக்காது. நாளைக்கு என்ன காசு வேணும், என்ன பண்ணணும், அதான் அவன் தெரியாது அவங்களுக்கு. அவங்க வந்து ஈட்டு ஸ்லீப்பு ரிப்பீட்டு இன்றைக்கி இருக்கிற வாலிப பசங்க. ஆனால் ஒரு சர்டன் ஏஜுக்கு ஒரு நிலைக்கு நம்ம வரும்பொழுது நமக்குன்னு சில கடமைகள் இருக்கும்பொழுது இப்படி தான் வாழணுன்ற போதனைகள் நமக்கு வேதம் சொல்லி கொடுக்குது. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. முதல் பாயிண்ட் போட்டுக்கோங்க, அறிந்து. நான் அறிந்துக்கு பின்னாடி வரேன். அவரை உத்தம இருதயத்தோடும். எப்படியா? உத்தம இருதயம். இருதயத்தில் உத்தம இருதயம் இருக்கா? உத்தம இருதயம் இருக்கா? நான் பின்ன வரேன். உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடும் சேவி. உற்சாக மனதோடு சேவி. அவரை எப்படி சேவிக்கணுமா? முதல்ல அவரை அறிந்து கொள்ளணுமா? உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு. இங்கே வந்தால் சோகம் இருக்கக்கூடாது. இங்கே வந்தால் அழு மூஞ்சில என்ன ஆகிடணும்? அழு மூஞ்சாவே இருக்கக்கூடாது. அதே நம்ம ஒரு விஆர் மாலுக்கோ இல்லை இஏக்கோ போனாலா, ஃபங்க்ஷனுக்கு போனால் வந்துடலாம். ஃபங்க்ஷனுக்கு போனால் 32 தெரிஞ்சிடாங்க. போகிற வரலாம் கூப்பிட்டு என்ன பண்ணிவிடுவோம்? அவன் பார்க்கலாம் கூட தட்டி கூப்பிட்டு 32 காமிச்சு பேசிடுவோம். ஆனால் இங்கே வரும்போது அப்படி இல்லை. அப்படி தானே? அண்ணா அப்படின்னு கூப்பிட்டு அவர் பேசினா கூட அண்ணா, அப்படி தானே? ஆனால் அங்கே அது வந்து கொஞ்ச நேரம் சந்தோஷம், அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த வேதம் கொடுக்குற சந்தோஷம் நித்தியமானது. சரி, உற்சாக மனதோடும்
உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து ஆ நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். ஆ நீ அவரை தேடினால் பாயிண்ட் போட பாருங்க. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். உனக்கு அவர் தெரிவார். அப்படின்னது நீ அவரை தேடினா அவரை பார்க்கலாம். ஆ நீ அவரை விட்டுவிட்டால் நீ அவரை விட்டுட்டான் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அவர் உன்னை விட்டுருவார். அப்படிதான் நான் போய் சொல்லுங்க. எங்க தாவீது அவங்க பிள்ளைக்கு அப்படிதான் சொல்றாரு. சத்தியம் சத்தியம்தான், அது யாராலையும் மாற்ற முடியாது. சரியா? உங்களுக்காகவும் எனக்காகவும் சத்தியம் மாறாது, மாற்றியெல்லாம் எழுத முடியாது. அப்படி எழுதுனா சபிக்கப்பட்டவனு வாசம் சொல்லுது. அப்படி தானே? ஒன்றையும் கூட்டாத, ஒன்றையும் குறைக்காத. சத்தியம் சத்தியம்தான். அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு, மகனே நீ அவரை பிடிச்சா அவர் உன் கூட இருப்பார், நீ அவரை விட்டா அவர் என்றைக்குமே உன்னை விட்டுருவார் அப்படின்றாரு. ஒரு அப்பா ஒரு பிள்ளைகிட்ட சொல்கிறாரு. இன்னைக்கு புத்தி சொன்னால் என்ன ஆகாது? 8ஆம் வசனம் வாசிங்களேன். 8ஆம் வசனம் வாசிங்க. இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து, இப்ப நீ நல்லா இருக்கிறதுக்கு, சுதந்திரமா இருக்கிறதுக்கு, உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின்வைக்கும் பொருட்டு, உன் தலைமுறைகள் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். யாருக்கு புத்தி சொல்றாரா? சபை எல்லாருக்கும், அவங்க பையனுக்கும் சேர்த்து. சபையார் யாருக்கும் புத்தி சொல்றான். புத்தி சொன்னா பிடிக்காது நம்மளுக்கு. இன்னைக்கு அப்பா அம்மா புத்தி சொன்னாலே பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. கரெக்டு தானே? உண்மை தானே? ஆனால் வேதம் சொல்லுது, அப்பா பிள்ளைக்கு புத்தியை, என் மகனே உன் தாயின் போதகத்தை தள்ளாத, உன் தகப்பனுடைய புத்தியை, அப்படி தானே சொல்லு. அப்படிதானே இருக்கு. இது யார் எழுந்தது? நீதிமொழிகள்ல. அவருக்கு எப்படி தெரியும்? அப்போ சாலமோனுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அப்பா என்ன பண்ணிருக்காரு, அதை தான் அவர் அங்கே எழுதியிருக்கிறாரு. அப்போ அப்பா அம்மாவுடைய போதகத்தை தள்ளாத, அப்பா புத்திமதியை கேளு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதை தான் அங்கே புத்தி சொல்கிறாரு. சரி, புத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, சாலமோனே நீ இப்படிலாம் இருக்கணும்ப்பா, நீ தேடினா அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுட்டான். இன்னைக்கு ஒரு பாட்டு நல்ல பாட்டுக்கல, அத்தி மரம் போல எத்தனைய பேர்கள் புத்தி இல்லாமல் வாழ்கிறார், கர்த்தரும் இல்லாமல் அர்த்தமும் இல்லாமல் அலங்கோல வாழ்க்கை வாழ்கிறார், உன்னில் கனியே ஒன்று இல்லையே, வெட்டி எறியப்படுவாய் நீயே, வேறருகே கோடாரி உள்ளது உணர்வாய் நீ, காலம் செல்லாது. அப்படி தானே? அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஏசப்பா இல்லாத வாழ்க்கை. ஆனால் பிக்மன் டிஜி செய்யப்பாடு, நீர் இல்லாத, அவர்லாம் நல்ல மனுஷங்க. நீர் இல்லாத நாள் எல்லாம் இவங்க அத்தி மரம் போல திட்டினாங்க. இவர் அப்படியே அதை வேற மாதிரி மாற்றி நீர் இல்லாத நாள் எல்லாம். ஏன்னா கர்த்தர் இல்லைன்னா உனக்கு என்ன நடக்கணும் உனக்கு தெரியுமா? முதல்ல உன்னை சாகடிக்கிறதுக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் இருப்பான். உன்னை நயங்காட்டி, உன்னை மடியில் படுக்க வச்சு, உன்னை தாளாட்டி, உன் கொண்டையை அறுக்கிறதுக்கு. அப்படி தானே? சிம்சன் கொண்டையை அறுக்கிறதுக்கு, கொண்டனை சீக்கிராக போகிறேன். அவர் முடியிருந்தாலே அவர் கொண்டையும் போட்டிருப்பார், லூஸ் சாரை விட்டுருப்பார், இல்லை பின்னி ஜடையும் போட்டிருப்பார். அப்படி தானே? நீங்கள் பண்ணும்போது அவர் பண்ணக்கூடாதா என்ன? அப்படி தானே? அவர் முடிய அவர் பண்ணுறாரு. அதனால் படுக்க வச்சு அப்படியே தடவி தடவி கொடுத்து தெரியல. கடைசி என்ன பண்ணிச்சு? ஆண்டரை விட்டு தூரமாக்கி கொண்டையை கட் பண்ணி கதையை முடிச்சிச்சு. அப்படி தானே? அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கணும். கர்த்தரோடு கூட இருங்க, தெளிலாளோடு கூட இருக்காதீங்க. தெளிலா அப்படின்னா தி லைலா அப்படின்னா நைட், இருள்னு அர்த்தமா. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவுக்கும்
பேலியாளுக்கும் சம்மந்தமே இது. நம்ம உறவெல்லாம் தேவனோட கூட இருக்கணும். அதான் இங்கே சொல்லு, அவங்க பையன் இங்கே சொல்லிக்க, நீ தேடுற ஆண்டவரப்பா, நான் தேடினதால ஏசப்பா என் கூட இருந்தார். தாவீது போன இடத்துலலாம் புத்திமானாய் நடந்தான், அவன் வர வர விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்படி தானே இருக்கு. அப்போ இந்த தாவீதுக்கு தேவனை தேடுகிற தேவனை தேடுகிற உணர்வுடன் உண்டோ என்று கர்த்தர் பார்த்துட்டு இருப்பார். சரி, இன்னொரு வசனம் வந்துடலாம். 2 நாளாகமம் 15:2 நாங்கள் கடை முடிச்சுட்டு வராங்க. 15:2 அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமீன் சகல கோத்திரங்களின் மனுஷர்களே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவர்களை விட்டீரே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இதுதாங்க ப்ரொசீஜர். ஏசப்பாவை தேடி 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 அவர் பின்னாடி போனா அதான் நானே வழினார். அவர் பின்னாடி போனா அவர் உங்களை கைட் பண்ணுவார். ஏங்க, நம்ம விசேஷித்தவங்க, சாப்பாடுக்காக நம்ம சுத்த தேவையில்ல, ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்பட தேவையில்லை. அப்படி தானே இருக்கு. அப்படி தானேங்க. வனாந்திரத்தில் 40 வருஷம் ஏதாவது குறைவுபட்டுச்சா? ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிச்சா? செருப்பு தேஞ்சிச்சா? காலு வீங்கிச்சா? எதுவுமே ஆகலை. அப்படி தானே. 40 வருஷம் உனக்கு ஒன்றும் குறைபடல. அப்போ அதை பற்றி நீ யோசிக்காத. நீ என் கூட இருக்கணும், நான் உன் கூட இருக்கணும், அதை மட்டும் வாஞ்சினார். ஆமேனா இல்லைங்களா? ஒன்றும் குறைபடாது. அவரை தேடணும், தேவனை தேடணும். இதுதான் பிரதான கட்டளையே. சரி, இதே 3ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை. பாருங்க, மெய்யான தெய்வம் இல்லை அப்படின்னா என்ன இருக்கு? பொய்யான தெய்வம் இருக்கு. என்ன இருக்கு? அப்படிதானே. நான் ஒன்று உங்களுக்கு சிந்திக்க வைக்கிறேன். உங்களை கையில் நெருப்பு சட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லையா? கை சுடுமா சுடாதா? சுடாதா? தெய்வம் அல்லாதவர்களுக்கே அந்த சூடை தாங்கிட்டு போறான்னா தெய்வத்திற்கு நாம் செய்வதற்கு எங்க சகிப்புத்தன்மை? பொய்யான தெய்வம், மெய்யான தெய்வம் இல்லை. மெய்யான தெய்வத்துக்கு நம்ம செய்யறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இப்படி தட்டுவோம், அப்புறம் லாஸ்ட்டாக வடை போடுவோம். அப்படி தானே. அதுக்கப்புறம் வடை கூட கிடையாது. நான் பார்த்து தான் வந்தேன். போன வெள்ளிக்கிழமை நான் பைபிள் கிளாஸ் முடிச்சுட்டு வரும்பொழுது கை சுடுது தான், மாற்றி வச்சுட்டு போகிறாங்க. நினச்சேன், இந்த பக்தி நம்ம பிள்ளைங்களுக்கு எங்கே ஆண்டவரே, எங்கே போச்சு? அதான் நம்ம சிந்திக்கணும். சரிங்களா? மெய்யான தெய்வம் இல்லை. அப்போ என்னதான் இருக்காங்க? பொய்யான தெய்வம் இருக்கு. அப்படி தானே. நல்லா பாருங்க, உங்க கூட ஏசப்பா இல்லைன்னா வேற வந்துடும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. மெய்யான தெய்வம் உங்க கூட இல்லைன்னா பொய் வந்து உங்களை பிடிச்சிக்கும். எளிமையாக சொல்ல, பேய் வந்து பிடிச்சிக்கும். அது பேய் தான். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும், பேலியால்னா பேயின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். சரி, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. மெய்யான தெய்வம் இல்லை, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, ஒன்று உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, சத்தியத்தை சொல்றவன் இல்லை, பொய்யை சொல்லி வேதமும் இல்லை. என்ன இல்லை? நமக்கு இந்த 3 இருக்கு. தேவன் இருக்காரு, உபதேசிக்கிற ஆசாரம் இருக்கிறாரு, வேதமும் இருக்கு. இதுதான் இப்போ போயிட்டு இருக்கு. தங்கள் நெருக்கத்தில் அப்ப நான் சொல்ல பாருங்க, இது இல்லைன்னா நெருக்கம் வந்துடும். உங்ககிட்ட தேவன் இல்லைன்னா, உபதேசம் இல்லைன்னா, சத்தியம் இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஷார்ட் அவ்வளவுதான். வாசிங்க. தங்கள் நெருக்கத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். எக்காலங்களிலே பாருங்க, அக்காலங்கள்னா மெய்யான தேவன் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை,
வேதம் இல்லை அக்காலத்துல. வாசிங்க. வெளியே போகிறவர்களுக்கும் வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. சமாதானம் இருக்காது தேவன் இல்லைன்னா. அல்லேலூயா. அப்ப தேவன் இல்லைன்னா நெருக்கம் வந்துடும், சமாதானம் இருக்காது. எங்க நல்ல பணம் ஆஸ்தி இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா என்னங்க பிரயோஜனம்? கோடி கோடியாக வச்சிருப்பான், அவன் குடும்பத்தில் குழப்பம் இருக்கும். எதுக்கு அந்த கோடின்ற நான் புரியுதுங்களா? அப்படி தானே, கோடிகள் கொட்டி கிடந்தாலும் அவன் குடும்பத்தில் ஒரு மனம் இருக்காது, சமாதானம் இருக்காது. நான் இப்போ அதை விளக்குறேன் உங்களுக்கு. சரி, இப்போ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. தேவன் நம்மோடு கூட இல்லைன்னா நமக்கு நெருக்கம் வரும், ரெண்டாவது சமாதான குறைவு வரும். இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா தேவனை தேடணும். அவங்க தேவனை தேடினாங்க. நம்ம வாழ்க்கை எப்பயுமே தேவன் இல்லாமல் வாழக்கூடாது, தேவனை தேட ஆரம்பிக்கணும். இன்றைக்கி இந்த வசனம் ஏன் நம்மக்கிட்ட வருதுன்னா, ஒருவேளை நமக்குள்ளே இங்கே உட்காந்துருக்க யாருக்குள்ளேயோ தேவனை தேடாமல் நீங்கள் லூஸாக இருந்தீங்கன்னா தேவனை டைட்டாக பிடிங்க. புரிதலைங்களா? இன்றைக்கி தேவனை பிடிப்பு இல்லை, அதான் லூஸ் சொன்னேன். உண்மையாகவே லூஸ் தான், சரிங்களா? அந்த லூஸ் வேறு, இந்த லூஸ் வேறு. நாங்கள் அந்நிய பாஷை பேசும்போது எங்களை லூஸுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் பேசுகிறது தேவனோட ரகசியம் பேசுகிறோம். பார்க்குறவங்களுக்கு எப்படி தான் இருக்கும், பைத்தியமாய் தோன்றும். அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்களாவது வாயை திறந்து அந்நிய பாஷையை மைக்கில் பேசுகிறோம். சில பேர்லாம் வீட்டில் உட்காந்து தனியாக புலம்பிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பாஷை பேசுகிறாங்க? புலம்பல் பாஷை. அப்படி தானே? ஏன் அப்படின்னா கர்த்தர் இல்லை. கர்த்தர் இருந்தால் இல்லைன்னா புலம்பல், கர்த்தர் இருந்தால் சந்தோஷமாய் தேவனோட ரகசியம் பேசுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே இப்போ மத்தேயு 7:7 சொல்லப்பட்டிருக்கு, அவரை கேளுங்கள் அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இது சொன்னது யாருன்னா ஏசப்பா சொன்னார். முதல்ல கேட்கணுமா, ஆண்டவரே என்ன பாருங்க, ஏசப்பா எனக்கு தரிசனம் கொடுங்க, ஏசப்பா எனக்கு கதவை திறங்க. எத்தனை பேர் கதவை திறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் கதவை திறக்கணும்? வானத்தின் மதகுகளை கர்த்தர் திறப்பார். ஆமேனே இல்லைங்களா? இன்னைக்கு கஷ்டத்தோடு வந்திருப்போம். சொல்லுங்கள், யாருக்கு கடன் இல்லாமல் இருக்கிறீங்க? யார் பலவீனம் இல்லாமல் இருக்கிறீங்க? யார் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறீங்க? யார் போராட்டம் இல்லாமல் இருக்கீங்க? யார் சண்டை இல்லாமல் இருக்கிறீங்க? எல்லாம் இந்த 5 நான் சொந்த இங்கே இருக்கும். இப்போ அப்படி தானே? இப்போ என்ன பண்ணோம்? அவங்க நெருக்கத்தில் தேவன் நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்ணார்? பார்த்தார். பிரச்சனையை நினச்சி புலம்பாதீங்க வீட்டில், மாறாக தேவனை அலையுங்க. சரி, கர்த்தர் நல்லவர். ஆமேன். வசனம் சொல்லு, நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். ஏசப்பா நம்மளை தெரிந்து கொள்ள தெரியுங்களா? ஏதோ உங்களை விட்டுட்டு அவர் பாட்டுன்னு போகிறதுக்கு இல்லை. ஏதோ கல்யாணம் பண்ணிவிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துக்கோமா, நான் வேலைக்கு போகிறேன், நீ எப்படியாவது இரு அப்படின்னு சொல்லிட்டு விடுறவர் அவர் அல்ல. எப்படி ஒரு நல்ல ஒரு பொறுப்பான புருஷன் வேலைக்கு போயிட்டு இருந்து வரும்போதே என்ன கேட்டுக்கிட்டுலாம் வாங்கி கொடுப்பாரு. அப்போ அந்த பொறுப்பு என்பது அவருக்கு அதிகமாக இருக்குது, ஆண்டவருக்கு. அப்படி தானே? சரி, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். மார்க் 3:14 வசனம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். சரி, இப்ப முதல்ல தேவன் தெரிந்து கொண்டு தெரியுமா, அவரோடு கூட இருக்கணும். அப்படிதானே இருக்கு. பிரசங்கம் பண்றது கூட அப்புறம் தான். நேற்றுலாம் உட்காந்து என்ன வார்த்தை சொல்லலான்னு கேட்டப்ப அவகிட்ட உட்கார்ந்தாதான், அவரோடு இருந்தால் தான் வார்த்தையை கொடுப்பாரு. எல்லாம் கொடுக்க மாட்டார். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போனோம், அது உங்களுக்குள்ள கிரியை செய்யாது, உங்கள் இருதயத்தை தொடாது. சரி, இங்கே தேவன் என்ன பண்ணார்னா, இயேசு அவங்களை அழைத்து தம்மோடு கூட இருக்கவும். முதல்ல இருக்கணும் தேவனோடு கூட. இப்போ நாங்கள் பிரசங்கிக்கிறவங்களே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேவனோடு கூட இருங்க, அவர் பிரசனத்தில் இருங்க. அவர் பிரசனம் தான் முக்கியம். அவர் பிரசனத்தில் சத்துரு கிட்ட வரமாட்டான். அவருடைய மகிமை நம்ம மேலே இருக்கும்போது அவன் விழுந்தடித்து ஓடுவான். இதுக்கு தான் தேவனோடு கூட இருங்கன்னு சொல்கிறது. ஒரு மெய்ப்பன் இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு தாங்க பாதுகாப்பு.
சரி, இதை நல்ல பக்தனாகிய தாவீது நல்லா உணர்ந்தா சொல்றாரு, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அவர் பாடினாரு, என்ன சொன்னாரு தாவீது? அவர் என்னோடு இருந்தால் அப்படின்னு பண்ணாரு. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அப்போ அவர் தெரியும், அவர் என்னோடு இருந்தால் மட்டும்தான் நான் வேலை செய்ய முடியும், நான் உழைக்க முடியும், நான் நடக்க முடியும், நான் பைக்கில் போகும்போது தப்பிச்சு வர முடியும், சேஃபாக வர முடியும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. எல்லா இடத்துலையும் நம்ம பிள்ளைங்க பின்னாடி போக முடியுமா? ஆனால் தேவன் போவார். அது தாவீதுக்கு நல்லா தெரியும். அதான் சாலமோனுக்கு சொன்னார். சரி, இப்போ தாவீது அவர் என்னோடு இருந்தால், சங்கீதம் 18:29 சொல்லப்பட்டிருக்கு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நல்ல ஒரு சூப்பரான வார்த்தை, அப்படித்தானே? இதெல்லாம் தேவன் உங்க கூட இருந்தால் மட்டும்தான். இல்லைன்னா போய் ஒரு பெரிய கூட்டத்தில் போய் நிற்க முடியுமா? ஆனால் கர்த்தர் இருந்தாருன்னா நிற்க முடியும். அவர் இருந்தாருன்னா மதிலை தாண்டி போக முடியும். ஆமென். அவர் சொல்கிறது மாத்திரம் இல்லை, அவர் நம்ம கூட இருந்தாருன்னா இதெல்லாம் ஜெயத்தை கொடுப்பாரு. அடுத்த பார்த்தீங்கன்னா சங்கீதம் 23:4 சொல்லப்பட்டிருக்கு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இப்போ ஆண்டவர் நம்ம கூட இருந்தாருன்னா பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். அப்படித்தானே? அவர் இருந்தாருன்னா ஜெயத்தை கொடுப்பாரு, அவர் இருந்தாருன்னா பொல்லாப்புக்கு விலக்குவார். அப்படித்தானே? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் ஏன் பயப்படனா? என் கூட நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என் கூட இருந்தா, இதெல்லாம் தாவீது சங்கீதம், ஆண்டவர் நம்மோடு இருந்தா எதுவும் நடக்காது. சரி, 1 சாமுவேல் 17:37 1 சாமுவேல் பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, அல்லே சொல்லுங்க. ஆண்டவர் உங்க கூட இருந்தாரா சிங்கத்துக்கு தப்பு வைப்பாரு, கரடிக்கு தப்பு வைப்பாரு. முதல்ல ஜெயத்தை கொடுப்பாரு, ரெண்டாவது பொல்லாப்புக்கு விலக்கி காப்பாரு, மூன்றாவது பல வாய்களுக்கு உங்களை தப்பு வைப்பார். சில பேர்லாம் நம்மளை வாயில போட்டு அப்படிதானே, அங்கும் கிடையாது பங்கும் கிடையாது. நீ என்ன அங்கு சொன்னாலும் ஆண்டவர் என் கூட இருக்காரு, வாயை கட்டு, போடு கட்டு. என் பிள்ளைக்கு விரோதமா எப்படி நீ பேசுவ? அப்படித்தானே? மணி அந்த வசந்த வாசிங்க. பின்பு தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். அதுதாங்க, அங்கதாங்க ஹைலைட்டு. நான் போய் வாயை கிழிச்சேன், நான் போய் வயிற்று கிழிச்சேன் அப்படி சொல்ல, நான் செஞ்சேன், நான் அந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் செஞ்சாருன்னு சொல்லணும். அப்படி தானே? நான் என்ற வார்த்தை இருக்கக்கூடாது. கடைசியாக நானுக்கு வரேன். பட்டர் நான் வேணுமா, பிளைன் நான் வேணுமா? 2 நானும் உங்களுக்கு கடைசியாக கொடுக்கப்படும். சரிங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ 3 சொல்லிட்டேன். அப்படி தானே? சங்கீதம் 18:33 வாசிங்க. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அப்போ உயர்ந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். எத்தனை பேர் அல்லே சொல்றீங்க? ஏசப்பா உங்க கூட இருந்தாருன்னா உன்னை ஜெயிக்க வைப்பாரு. 2வது பொல்லாப்புக்கு விலக்குவாரு. 3வது எல்லார் வாய்களையும் கட்டுவாரு. 4வது உன்னை உயர்த்தி வைப்பாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் தேவன் உங்க கூட ஆசைப்படுறீங்க? அவர் உங்க கூட இருந்தாருன்னா ஏதோ இல்லை, இவ்விதமாக உங்களை பிளஸ் பண்ணுவார். வாசிங்க தொடர்ந்து அப்படியே.
வெண்கல வில்லும் என் புயங்களால் விளையும்படி. என்ன ஆகுமா வெண்கல வில்லு? என் புயங்களால் வளையும்படி முடியுமா? அவர் சொல்றது ஆவிக்குரிய அர்த்தம் சொல்றாரு. வில்லை எடுத்து என்ன வில்லா? வெண்கல வில்லு. வெண்கல வில்லுனா வெண்கலம் என்னது? பித்தளைனா பித்தளை, வெண்கலன்னா காப்பரா? சரி, காப்பரோ பித்தளையோ எடுத்து அடிக்கும்போது என்ன ஆகுமா? அவர் மாரில் பட்டு வில்லு வளையுமா? எப்படி? அவர் என்னோடு இருந்தால், அவர் என்னோடு இருந்தால், அவர் இருந்தார்னா வில்லு வளையும். அப்படித்தானே? அவர் இல்லைன்னா வில்லு இங்க பூந்துக்குன்னு இங்க வெளியே வந்துடும். அப்படித்தானே? அவர் என்னோடு இருந்தால், அவர் இருந்தா சூப்பர். வாசி அப்படியே. என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உங்க காருண்யம் தான் என்னை பெரியவனாக்கும். சொல்லுங்க, அவர் பெரியவன் ஆக்குவார். நம்மள உயர்ந்த இடத்துல வைப்பாரு, பெரியவன் ஆக்குவாரு. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ நல்லா ஒன்று பாருங்களேன். வசனம் சொல்லுது உபாகமம் 28:8, உன் களஞ்சியங்களும் நீ கையிடும் வேலை நான் ஆசீர்வதித்து நீ இருக்கிற தேசத்தில் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பான். இந்த ஊரில் எத்தனை பேர் இருந்தாலும் நம்மளை கர்த்தர் ஒரு படி மேலே தான் வைப்பார். அல்லேலூயா. அப்படி தானே? நம்மளை பார்த்து பார்த்து என்ன பண்ணுவாங்க? கண்ணு பூத்து பூத்து போயிடும். உங்களுக்கு ஏது? உங்களுக்கு எப்படின்னா ஏது? எப்படின்னா அங்கேருந்து வருது, இப்படி வாங்கிக்கிறோம், கையை அங்கே நீட்டுறோம். அப்படி தானே? பால் கேட்ச் போடுவார், பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக இருப்போம். அதனால் கர்த்தர் நம்ம இருக்கிற இடத்துல உயர்த்து வரான். சரி, இதெல்லாம் தாவீதுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறாரு, மகன் சாலமோனே நீ இப்படி இரு அப்படின்னாரு. நான் சாலமோனை குறித்து பேச வரல, சரிங்களா? இப்போ தாவீதுக்கும் இன்னொரு ராஜாவுக்கும் ஒரு வித்தியாசத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அவர் நம்மோடு இருந்தால் சேஃபு. சொல்லுங்கள், அவர் நம்மோடு இருந்தால் சேஃபு. அவர் நம்மோடு இல்லைன்னா ட்ரபிள். அப்படி தானே? ட்ரபிள். நல்லா பாருங்கள், பணம் இருக்கிறதால பெரியவங்க கிடையாதுங்க. புரியுதா இல்லைங்களா? பணம் இருக்கிறதால பெரியவங்க இல்லை. பிசாசும் பணம் கொடுப்பான். நான் உங்களுக்கு குறிப்பிடுறேன், பிசாசு என்ன கொடுப்பான்? கொடுப்பானா இல்லையா? கொடுப்பானா இல்லையா? ஏசப்பா கிட்டே வந்து சொல்கிறான், இந்த பார் இதெல்லாம் என்னை வணங்கு, இதெல்லாம் கொடுப்பேன். வசனம் சொல்லுது கர்த்தரும் ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு. ஆனால் அவர் கொடுக்குறதுல வேதனை இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யத்தை தரும், அதோடைய வேதனையை கூட்டார். இவனுக்கு 1000 இருக்கும், ஆனால் பிரச்சனை இருக்கும் கூட, குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. அப்படி தானே? பிசாசு கூட பணம் கொடுப்பாங்க, ஆனால் தேவனும் கொடுப்பாரு. தேவனும் கொடுக்குறது என்ன இல்லை? வேதனை இருக்காது. பிசாசு கொடுக்குறதுல வேதனை இருக்கும். அதெல்லாம் அவங்க குடும்பத்தில் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. அதில் பணம் இருக்கிறதால பெரிய ஆள் நினச்சிக்காதீங்க. அந்த பணங்கள் நமக்கு கர்த்தர் அளவாக கொடுத்து நடத்துவார். அல்லேலூயா. பணம் பார்த்து ஒருத்தனை எடை போடக்கூடாது. அவன் வாழ்க்கை தரத்தை பார்த்து, அவன் குடும்ப சமாதானத்தை பார்த்து, அவன் குடும்பத்தில் இருக்கிற விதத்தை பார்த்து தான் அவனை எடை போடணும். வெளியே வெள்ளையாக இருக்குன்னு என்ன பண்ணக்கூடாது? கல்லறையை ஓப்பன் பண்ண தான் தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு. அப்படி மேலே பணத்தை வச்சு எடை போடாதீங்க யாரையும். உள்ளான வாழ்க்கையை விசாரித்து பாருங்கள், நம்ம எவ்வளவோ பெட்டரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ வந்துடலாம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம். நான் கர்த்தர் கொடுத்தாருன்னா அது எனக்கு அது வேதனை இருக்காது. வாசிங்க, 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். இப்ப இவர் வந்து இதெல்லாம் நடக்கு பாருங்க. ஏலோதை கட்டி மறுபடியும் என்ன பண்ணான்? திருப்பி கொண்டானா. வாசிங்க. உசியா ராஜாவாகிற போது 16 வயதா இருந்து. எத்தனை வயசு? சாலமோன் கூட வயசு கம்மியா. வேணும் சொல்லுது, என் குமாரன் இளைஞனா இருக்கிறான் அப்படின்னு தான் அங்கே இருக்கு. இளைஞனா இருக்கிறான், அவன் செய்யக்கூடிய வேலை
ஒரு நாள் உங்களுக்கு தேவாலயத்தை பற்றி சொல்கிறேன். சாலமோன் கட்டின தேவாலயமும் செருபாபேல் கட்டின தேவாலயத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாலமோன் நாட்கள் கட்டின அது பிரம்மாண்டம், இது கொஞ்சம் சிம்பிள். ஆனால் ஆண்டவர் முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் அது ஏன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? ரைட். இப்போ இவர் பண்ண வேலை பாருங்க. உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். சரி, இப்போ 5ஆம் வாசம் அப்படியே ஸ்கிப் பண்ணி 5ஆம் வாசத்துக்கு வாங்க. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கியிருந்தான். யாரு? இந்த உசியா தேவனை தேட மனதினங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். சத்தம் ஒரு அல்லே சொல்லுமா? அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அப்படித்தானே இருக்கு. நீங்க தேவனை தேடினீங்கன்னா உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. தேவனை தேடணும். யாருக்காக தேடணும்? நான் நல்லா இருக்க சொல்லுங்க. நான் நல்லா இருக்கிறதுக்காக, என்னால் 4 பேர் நல்லா இருக்கிறதுக்காக. யார் அந்த 4 பேர்? என் மனைவி, என் 3 பசங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் சொல்கிறது அது இல்லை. சமூகத்திற்கு ஒரு 4 பேர். அப்படி தானே? நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். இயேசுவை பற்றி சொல்லலைன்னா இயேசுவை பற்றி எப்படி தெரிஞ்சுக்குவான்? சொல்கிறவன் இல்லைன்னா எப்படி தெரிஞ்சுக்குவான்? உன் வாழ்க்கை முதல்ல பாருங்கள். நான் அதான் அன்றைக்கி போன சொன்னார், குஷ்டம் இருக்கிற கையில் காஜு கத்திலி கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா? ஸ்வீட்டு டாப்பு தாங்க இருக்கிறதுலே. நான் கை இப்படி வச்சுட்டு போய்விடுங்க. சரி, ஸ்வீட்டு டாப்பு தான், காஜு கத்திலி தான், வெறும் முந்திரி தான், நெய் தான், சக்கரை தான். குஷ்ட கையிலேருந்து வாங்குவீங்களா? சுவிசேஷன் டாப்பு தான். சொல்கிறவங்க குஷ்டமாக இருந்தால் முதல்ல குஷ்டம் போகட்டும், நம்ம நல்லா ஆகணும். நம்மளை பார்த்து நம்ம வாழ்க்கையை பார்த்தா நம்ம 4 வார்த்தை சொன்னால் அவன் ஏற்றுக்குவான். நம்மளே கரிசலை பிடிச்சிட்டு இருந்துட்டு இயேசுவை பற்றி சொன்னால் கேட்பானா? முதல்ல நீங்கள் மாறுங்க. உங்கள் வாழ்க்கை சாட்சியாக இருக்கட்டும். உங்களை பார்த்தா இவங்களாம் எவ்வளோ மாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ நீங்கள் சொல்ல தேவையில்ல, பின்னாடி போய் பேசுவாங்க. இவன் கர்த்தருக்குள்ளே வந்து இவன் வாழ்க்கை பழைய குருடி, பழைய வாழ்க்கையே பழையகள் ஒழிஞ்சு போகட்டும், புதிதாய் மாறட்டும். பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்க. அப்படி தானே? நம்மளை பார்த்து சொல்லணும், நீ கொஞ்சம் மாறி இருக்கப்பா அப்படின்னு. எங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி இருக்கீங்க, அவங்க அப்படி இருக்காங்கன்னா நாங்கள் இப்படி இருக்குது மட்டும் சொல்லுங்க. அவங்க அப்படி இருக்கிறாங்க பற்றி எங்கிட்ட சொல்லாதீங்க. புரியுதா இல்லைங்களா? அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னா நாம் பொறுப்பு இல்லை அதுக்கு. எங்களை வேணால் சொல்லுங்கள், நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னா ஆமாம் நாங்கள் இப்படி இருக்கிறோம். அல்லேலூயா. புதிய மனுஷனாய் மாறினங்க. தேவனை தேட மனதிறங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை, இந்த கை மறக்கவே கூடாது. நீங்கள் இந்த கை மாறணும். குஷ்டரோகி ஆகிய நாகமானை கர்த்தர் மாற்றினார் அல்லவோ? 7 வாட்டி யோர்தானில் முழுங்கி எழுந்திருத்த பொழுது அவன் சரீரம் சிரிப்பிலை போல் ஆயிற்றோ? வசனத்தில் மூழ்கி எழுங்க, வசனத்தில் வாழுங்க, உங்கள் தோஷம் போகும். அப்படி தானே? அல்லேலூயா. அப்புறமா ஸ்வீட் கொடுங்க, கொண்டாடுங்க. எடுக்கிறவங்களும் கொண்டாடுவாங்க. அப்படி தானே? கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருங்க. ஏசப்பாவுக்கு உங்கள் வாழ்க்கை யாருக்கு திரும்ப பிரயோஜனமாக இருக்கணும்? நீங்கள் செஞ்ச நன்மையை உங்கள் பிள்ளைங்க கூட மறந்துடுவாங்க. அவர் மறக்க மாட்டார். சரிங்களா? அவர் நல்லவர். அல்லேலூயா. 6 வந்துருங்க. 6ஆம் வசனம். அவன் புறப்பட்டு போய்
பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் எப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். சொல்லுங்க, வெல்ல ஜெயிக்க தேவன் அவனுக்கு துணை நின்றார். எப்போ தெரியுமா? அவன் கர்த்தரை தேடின நாட்கள்ல. அவன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தார், வெல்ல வச்சார். அல்லேலூயா. அப்படியே வாசிங்க. 8 வந்துருங்க. இப்போ 8 முடிஞ்சு. இது முடிஞ்சிங்களா? 7 முடிஞ்சா? அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலம் கொண்டான். அவன் எப்படி எட்டனா? மிகவும். இதெல்லாம் எப்படி? நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து மேலே எழும்புவீங்க. நீங்கள் ஓடினாலும் நடந்தாலும். இந்த கழுகு இருக்குல்ல, கழுகு, அது அந்த பைபிளில் சில பற்றி பேசுவார். கழுகு வந்து எல்லாத்தோட உயர பறக்கும். அப்படி தானே? அப்படி தான் கர்த்தர் நம்மளை உயரத்தில் வைப்பார். அல்லேலூயா. சரி, அப்படியே வாங்க. மிகவும் பலன் கொண்டான். அடுத்து அப்படியே 9 வாசிங்க. உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். என்ன பண்ணனா? பலப்படுத்தினானா, பாதுகாத்தான் ஃபுல்லாவே. இதுக்கப்புறம் அலங்கெல்லாம் இடிக்கப்பட்டது. நெகேமியா நாட்களில் மறுபடியும் அலங்கத்துறீங்களா? பாதுகாப்பு. சொல்லுங்க, பாதுகாப்பு. உன் குடும்பத்தை கட்ட தேவன் கிருபை செய்வார். உன் குடும்பத்தை பாதுகாக்க வீட்டுக்கு காம்பவுண்ட் சவர் சுற்றி எதுக்கு போடுறோம்? எதுக்குங்க போடுறோம்? வீட்டு காம்பவுண்ட் எதுக்கு? நாய் வராமல் இருக்கும். அப்புறம் வேற வராமல் இருக்குமா? பேய் வராமல் இருக்குமா? வீட்டு நான் புரிந்து சொல்கிறேன். வீட்டு காம்பவுண்ட்லாம் பேய் உள்ளே வரும். இந்த காம்பவுண்ட் சொல்ல நான் பொதுவாக காம்பவுண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளையுடைய காம்பவுண்ட் என்ன வராது? அது தெறிப்புண்டு போகும். அல்லேலூயா. நம்மளை பார்த்தா அதுக்கு பயம். அப்படி தானே? இவங்கிட்ட போனால் இவன் ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ணால் எனக்கு அடி விழும். எனக்கு தேவையா? எனக்கு ஜெபம் பண்ணாதவன் வேணும். அவன் தான் எனக்கு நல்ல வீடு. அப்படி தானே? துதிக்காதவன் வேணும். துதி எடுத்தால் நான் ஓடுவேன். இவன் துதிக்கவே மாட்டான், நல்லவன். இவங்கிட்டே வாழலாம் டென்ட்டு போட்டு. அப்படி தானே? பைபிள் வாசிச்சா இவன் 1000 கேள்வி நம்மளை கேட்பான். பைபிள் வாசிக்காதான் வேணும். இவங்ககிட்ட இருந்தா ஒன்றும் தெரியாது. பிசாசுக்கு எதிர்த்துனா இது ஒரு வசனமும் தெரியாது. இது ஈஸியாக என்ன பண்ணலாம்? ஏவலை ஏமாத்தின மாதிரி ஏமாற்றிட்டு போயிடலாம். அப்படி தானே? அவன் ஊடு எங்கே தெரியுமா? ஊடு இந்த மாதிரி இருக்கிற ஆள் தான் ஊடு. சரி. ஆனால் தேவனுக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. இப்போ தேவனை தேடினா ஒன்று காரியங்களை வாக்க செய்வார், ஜெயிக்க வைப்பார், மிகவும் பலன் கொள்ள வைப்பார், ஒரு ப்ரொடெக்ஷனை கர்த்தர் கொடுப்பாரு. 10ஆம் வசனம் வந்துருங்க. அவனுக்கு பள்ளத்தாக்குகளிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளியிலேயும் பயிர் குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி. எங்க கட்டினா? பெரியாள் தான். வனாந்தரத்தில் என்ன கட்டுக்கிறான்? வனாந்தரத்தில் கட்டுற அளவுக்கு கர்த்தர் அந்த அளவுக்கு பலப்படுத்திருக்கிறாரு. நிறைய மாடை கொடுத்துட்டாரு, நிறைய ஆடை கொடுத்துட்டாரு. அப்புறம் வயல்வெளியில் பயிர்க்குடிகளும் விவசாயம் பண்ணுறவங்களை கொடுத்துருக்குறாரு. திராட்சை தோட்டங்களை வச்சு திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய வச்சுருக்காரு. அப்புறம் வனாந்தரத்தில் கோபுரங்களை கட்டினாரு. அநேக துறவுகளை வெட்டினான். எத்தனை துறவு? கணக்கே இல்லை. எங்க இன்னைக்கு போர் போட்டால் எவ்வளோங்க ஆகும்?
எவ்வளோ ஆகும் போர்? நான் வந்துடுற பாயிண்ட்டுக்கு. இதெல்லாம் எப்படி அவர் நடந்துச்சுன்னா, அவன் தேவனை தேடின நாட்களில் கர்த்தர் இவ்விதமாக ஆசீர்வதித்தார். அதுக்கு முன்னாடி ஆசீர்வதிச்சார் எனக்கு தெரியல. ஆனால் தேவனை தேடின பிறகு இவ்வளவாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆமேனே இல்லைங்களா? ஒரு கிணறு இல்லைங்க. ஆபிரகாமாவது சில கிணறு தோண்டினார், பேர் செபான் பேர் வச்சார். அப்புறம் ஆகார்கிட்ட வந்தப்போ ஒரு துறவு இருந்துச்சு, பீர் லகாய் ரோய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் ஆபிரகாம் தோண்டின துறவு மடி இவர் தோண்டி சாலமோன் ஈசாக்கு தோண்டி அப்பா என்ன பேரை வச்சாரோ அதே பேரை வச்சார். சரிங்களா? வச்சார். இவர் தோண்டின துறவு பார்த்தீங்கன்னா கிணறு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிணறு தோண்டிட்டார். ஏங்க இந்த நம்ம வாழ்வாதாரத்துக்கு தண்ணி தாங்க முக்கியம். புரிதலுங்களா? சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு வாழ்ந்துடலாம், அப்படி தானே? அப்படி துறவுகளை நிறைய வெட்டினார். இதெல்லாம் எப்படி தெரியுமா? தேவன் இருந்தால. அவன் வெள்ளாண்மை பிரியனா இருந்தான். என்ன பிரியனா? வெள்ளாண்மை என்னது? வெள்ளாண்மை பிரியனா என்னது? விவசாயம் பண்ணுறவர் பிரியன். நல்ல விவசாயம் பண்ணுறதுக்கு ஆசை ஜாஸ்தி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஆடு மேய்க்கிறது. அப்படி இவர் வெள்ளாண்மை பிரியனாக இருந்தாராம். நிறைய வகை வகையாக பிளான்ட்ஸ் போடுறது, தோட்டங்களை வைக்கிறது, அந்த ஒரு இருந்தார். இப்போ அப்படியே 11க்கு வாங்க. 11 யுத்த வீரராயின் சேனையும் இருந்தது. சரி, பெரிய யுத்த சேனையை ரெடி பண்ணிட்டார். பயங்கரமான சேனை. நீங்கள் வீட்டை வாசிக்கோங்க 11லேருந்து 10 வரைக்கும். இதெல்லாம் கர்த்தர் இருந்தாலும் நிறைய பேர் சேனையை வச்சுருந்தார், மிலிட்ரி ஃபோர்ஸ். எங்க ஒரு நாட்டை பலமான நாடு அப்படின்னு சொல்லணும்னா எதுதான் முக்கியம்? மிலிட்ரி ஃபோர்ஸ் தாங்க முக்கியம். இன்னைக்கு மிலிட்ரி ஃபோர்ஸ் எத்தனை பெருசு? அமெரிக்காவா? அப்படித்தானே? அப்படித்தானே? ஒரு நாட்டை வளமான நாடு பயப்படத்தக்கதுன்னா மிலிட்ரி ஃபோர்ஸ் தான். இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட BB2 பங்கர் பஸ்டர் போடுற ஒன்று இருக்குது தெரியுமா? அது பார்க்குறதுக்கு இந்த திருக்கவால் மீன் அந்த மாதிரி இருக்கும். அது ரேடார்லேயே தெரியாதான், ரேடார்லேயே அகப்படாத அளவுக்கு அதை பண்ணிருக்காங்களாம். அதுலேருந்து பாம்பு போட்டோன்னா கீழே பங்கர் பஸ்டர்னா அவங்க கீழே அண்டர் கிரவுண்டில் வீடு கழிச்சிருப்பாங்க. அண்டர் கிரவுண்டில் இந்த அணு ஆயுதத்தை அந்த சுரங்கத்தை வச்சுருப்பாங்க. 200 அடி ஓட்டை போட்டுன்னு காங்கிரீட்டை ஓட்டை போட்டுன்னு போய் கீழே போய் வெடி மாட்டோமால்னு. அந்த பங்கர் பஸ்டர் BB2 அது பேர் ஷார்ட்டா பங்கர், அந்த மாதிரி பாம்பு வச்சுருக்காங்க. அப்போ இன்றைக்கி அவங்கள பார்த்தா பயம் ஏன் தெரியுமா? ஜப்பான்காரன் பயந்தான். ஹிரோஷிமா நாகாசாக்கி ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது. அப்போ இராணுவத்தை பலப்படுத்த கர்த்தர் கிருபை செஞ்சார். அல்லேலூயா. அவன் நாட்டை கர்த்தர் பலப்படுத்தினார். 15ஆம் வசனம் வந்துருங்க. 15. கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகித்திற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமிலே உண்டாக்கினான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மிஷின்ஸ் இருக்கு பாருங்க. அப்படிதான் இருக்கு. இங்கிலீஷ்ல மிஷின் தான் இருக்கு. இருக்கா? எந்திரம் என்னது? சரி, ரைட், ஓகே. அப்போ பயங்கரமான ஒரு சேனையை ரெடி பண்ணிருக்காரு. இதெல்லாம் யார் காரணம்? அவர் என்னோடு இருந்தான். அவர் இருந்தால்தான் இதெல்லாம் நடந்துச்சு. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் பெரிய பெரிய எந்திரங்கள். தமிழ் என்ன போட்டிருக்கு? கோபுரங்கள் அலங்கக்கூடங்கள் நின்று அம்புகளை பெரிய கற்களையும் பிரயோகிப்பதற்கு நிபுணர் தொழிலாளர்கள் கற்பித்த இயந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். மேனுஃபேக்சரர். பெரிய பெரிய கல் பார்த்தீங்களா, அது உள்ள மிஷினை போட்டு அடிக்கும் தூக்கி. நான் தெரிஞ்சதை சொல்கிறேன், பார்க்கல. சரிங்களா? அப்போ இதெல்லாம் ஏது ஞானம்ன்ற நான்
கர்த்தர். ஏசப்பா இருந்தால் பெரிய காரியத்தை செய்வார். இதெல்லாம் இந்த ராஜாவுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். அல்லேலூயா. அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிச்சு. எப்படிட்டனா அவரு சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன். அல்லேலூயா. எத்தனை வருஷம் அரசாண்டார்? 52 வருஷம். சரி, 52 வருஷம் அரசாண்டார். சாலமோன் 40 ஆண்டவங்க யார் தெரியுங்களா? முதல் ராஜா எத்தனை வருஷம் ஆண்டார்? சவுல் 40. 2வது வருஷமே பீஸ் பிடுங்கிச்சுன்னு வைங்களேன், தேவ வார்த்தை மீறிந்தல. ஆனால் ராஜாவாக இருந்தார். சரிங்களா? தேவன் இல்லை கூட. தாவீது ராஜாவாக இருந்தார், 40 வருஷம் இருந்தார். ஆனால் கர்த்தர் கூட இருந்தார். சாலமோனும் ராஜாவாக இருந்தார், நல்லா இருந்தார். கடைசியில் என்ன பண்ணிட்டாரு? அவனுடைய மறுமனையாட்டிகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்பட்டது. சரிங்களா? அப்போயும் ஆண்டு 2 எச்சரிக்கை கொடுத்தாரு. ரைட். இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனம், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக. சரி, இப்ப பெருமை வந்துருச்சு. யாருக்கு? இவ்வளவு பண்ணார் ஆண்டவர், பயங்கர டாப்ல வச்சார். என்ன வந்துருச்சு? சரி, பெருமை தானே வந்துச்சு. அதெல்லாம் பேசினு போட்டுமே அப்படின்னு விட்டு போகலாம் ஆண்டவர். பெருமை தான் முதல்ல பாவம் இந்த உலகத்துல. பெருமை தான் என்னது? பிசாசுக்கு முதல்ல வந்தது மேட்டிமை. அவனை கீழே தள்ள காரணமே அந்த மேட்டிமை தான். வசனம் சொல்லுது, பெருமைக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பார். பெருமைன்றது மற்றவங்ககிட்ட நம்ம தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிறது. எனக்கெல்லாம் தெரியுங்க, அதெல்லாம் ஒரு பெருமை. அதெல்லாம் என்ன சொல்லணும்னா, ஒன்றும் தெரியாதுன்னா முடிஞ்சு போச்சு அங்கேயே. தெரியாது போல் இருக்கு 4 வார்த்தை அவனே கக்கிட்டு போயிடுவான். ஏதாவது உங்ககிட்ட தெரியும்னு சொன்னால் இவங்ககிட்ட பேசுறதுக்கு நம்ம கவனம் போகலாம். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான் பாரு. தெரியாதுன்னு சொன்னால் அவன் 4 வார்த்தை கக்கிட்டு போவான். புரியுதா இல்லைங்களா? தெரியாதுன்னு சொல்லணும். எங்கே போனாலும் தெரியாதுன்னு சொல்லணும். தெரியாது. ஆத்தும ஆதாயம் பண்ணும். தெரியாது. அப்படி தானே? எதுக்கு தெரியாது சொல்லுமோ அதுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. எதுக்கு பேசணுமோ அதுக்கு பேசுங்க. எல்லா இடத்துலையும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. தெரியாதுன்னா அப்புறம் ஆண்டு கூட நமக்கு தெரியாதுன்றார். சரிங்களா? வம்பு வர இடத்துல தெரியாது, வாரமாக இருக்கிற இடத்துல தெரியும். ஏசப்பா செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இவனுக்கு மேட்டிமை வந்துடுச்சு, ஒரே தள்ளு. சரிங்களா? அதுக்கப்புறம் தனித்து வாழ்ந்தார். சரி. ஆனால் தாவீது அப்படி இல்லை. இவருக்கு இவ்வளோ பாருங்க, இவ்வளோ கீர்த்தி புகழ்ச்சி வச்சு லாஸ்ட்டாக ஒரு பெருமையில் ஒரு எருமையாய் மாறிவிட்டார். ஆனால் தாவீது அப்படி இல்லை. தாவீது சொல்கிறாரு, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 14, 15, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. எல்லாம் உம்மால உண்டாச்சு ஆண்டவரே. உமது கரத்திலே வாங்கி உங்ககிட்ட வாங்கி உமக்கு கொடுத்தோம். உங்களுக்கு கொடுக்குறோம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகள். அரதேசி அப்படின்னா வாட் இஸ் அரதேசி? இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? பரதேசி இருக்கு. அப்புறம் அரதேசி, பரதேசிக்கு என்ன போட்டிருக்கு? அரதேசிக்கு சரி, ரைட். பரதேசின்றது சோஜனர்ஸா? அரதேசினா ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அரதேசியும் பரதேசி பாருங்க. அவரு சேர்த்து வச்சது எப்படி தெரியுமா? நீங்கள் 2 நாளாகவும் 1 வந்தீங்கன்னா கற்களை போல தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து வச்சார். என்ன வரல? அவர் எடுத்துனது தான் வெங்கலம்.
அடித்து தும்சம் பண்ணி தூக்கி வந்தார். சாலமன் கட்டின 2 தூண் இருந்துச்சு பெருசு பெருசு, அதெல்லாம் அதுக்கு நிறைய இல்லையா, கவுண்டே இல்லை. அவ்வளோ தூக்கி வந்த தாவீது சொல்கிறாரு, நான் அரதேசி, நான் பரதேசி. அப்படி தானே? நமக்கு 4 காசு வந்தால் காலு 2 கீழே நிற்காது. அப்படி தானே? அப்படி இருக்கக்கூடாது. அதான் கற்றுக் கொடுத்துருக்காரு கர்த்தர். எவ்வளோ இருந்தாலும் சைலண்ட் சைலண்ட். அப்போ தான் கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாருங்க. இதுக்கே ஆடினா பார்ப்பாரு, ஐயோ. அதுக்கு தான் ஆட்டுக்கு வால், குதிரை வால், யானை வால் அளந்து வச்சிருக்காரு. நம்ம கம்முன்னு இருந்தால் யானை வால், கொஞ்சத்தில் ஆட்டை போட்டுனா ஆட்டுவாள். சரிங்களா? அதனால் கம்முன்னு இருக்கணும். கர்த்தர் அப்போ தான் உயர்த்துவார். அல்லேலூயா. எவ்வளோ வந்தாலும் கம்முன்னு இருக்கணும். நம்ம எவ்வளோ வந்தாலும் நம்ம வார யார்த்தும் கொடுத்துட்டு போகிறோம், நம்மக்கிட்ட வச்சு தின்ன போகிறோம். அது எதுக்கு பேச்சுன்றாங்க. அதனால் சாந்தமாக இருங்க, சமாதானமாக இருங்க. கர்த்தர் பெரிய காட்சி செய்வார். சொல்றாரு, நான் அரதேசியும் பரதேசியும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. எப்படி இருக்கான்? பூமியின் மேல எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சபதத்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். ஆமென். போதும். உத்தம குணத்துல பிரியமா இருக்கிறார். இப்படி அவர் தன்னை தாழ்த்தினார் முழுதுமாக. அதனால்தான் அவர் செத்தப்ப எப்படி செத்தாரு? அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனுமாய், குறையவே இல்லை எதுவும். ஆமென் இல்லைங்களா? கர்த்தரை தேடும்போது கர்த்தரை உயர்த்துவார். எந்த அளவுக்கு உயர்த்துவார் அந்த அளவுக்கு உயர்த்துவார். ஆனால் ஒன்று வரக்கூடாது, மேட்டிமை மட்டும். நம்ம வாழ்க்கை தாவீதை போல எல்லா இடத்தையும் பார்த்தா என் தாசனாகிய தாவீதை போல இல்லை. அவரை சொல்லாத இடமே கிடையாது. அதில் 2 ராஜாக்கள் நீங்கள் பார்த்தோம். ஒரு ராஜா உயர்த்தப்பட்டு தன்னை தாழ்த்தி நடந்தான். ஒரு ராஜா உயர்த்தப்பட்டு மேட்டிமையானான். அப்படி தானே? அதான் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க. தேவனிடத்தில் நம்ம வரும்போது கர்த்தர் கண்டிப்பாகவே நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, தேவன் காரியங்களை வாய்க்க செய்வார். 2வது, வெல்ல ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்வார். நான் யார் ஜெயிக்கிறது? சண்டை போடணும் போயிட்டு இல்லை, மாம்சத்தோட ரத்தம் இல்லை, பிசாசு கூட உங்களுக்கு சண்டை இருக்குது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். மிகவும் பலன் கொள்ள செய்வார். நம்மை பலப்படுத்துவார். எல்லாவற்றையும் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? நீங்கள் நினைக்கலாம் அந்த ராஜா தான் சொல்லிட்டு, அந்த ராஜா இல்லை, நம்மையும் தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஊசியா வேற இல்லை, தாவீது வேற இல்லை, நான் வேற இல்லை. எனக்கும் 2 கை தான் இருக்குது, 2 கால் தான் இருக்குது, ஒரு தலை தான் இருக்குது. பல்லு எத்தனை பல்லு? 32 பல்லு இருக்குது. அதில் 2-3 பிடிங்கிட்டு இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் 32 பல்லோடு இருக்கிறீங்க? கை தூக்கும் பார்க்கலாம். உனக்கு இன்னும் வந்திருக்காது. 18 வயசு மேலே தான் எக்ஸ்ட்ரா பல்லு வரும். 18க்கு 20க்கு அப்புறம் தான். யாருக்கு 32 பல்லு இருக்குது? கை தூக்கம். அப்படி பல்லு பிடுங்காத யார்? சோத்திரம். அப்படி கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செஞ்சுருக்கிறாரு. நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவோம். ஸ்வீட் எடு, கொண்டாடு. அதனால் அப்போ பிடுங்கினாங்க சின்ன வயசில், இப்போ பிடுங்கல. அதனால் கர்த்தர் நல்ல ஆயுசை நம்ம நல்லா வைப்பார். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய ஒன்று நீங்கள் தேவனை பிடித்துக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. பெரிய காரியம் செய்ய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க?